3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இப்போ உன் ஆத்துமா அப்படின்னு வருது அப்படின்னா நம்முடைய ஆவின்னு ஒண்ணு இருக்குது. ஒரு வசனம் இருக்குது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆவி, ஆத்மா, சரீரம் 3 குறித்து அந்த ஒரே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஆவி, நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது, நாம் ஒரு சரீரத்துல வாழ்கிறோம். இது நமக்கு புரிந்திருக்கணும். நமக்கு 3 பகுதிகள் இருக்கிறது, ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ இந்த ஆவிக்குள்ளதான் நம்ம புது சிருஷ்டியா மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்னோடனே நம்முடைய சரீரத்துல எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய ஆத்மாவில் நம்முடைய மனம், நம்முடைய விருப்பம், நம்முடைய உணர்ச்சிகள் இதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னா அவ்வளவு மாற்றங்கள் இல்லை. அப்போ நம்ம புது சிருஷ்டியா எங்க மாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆவியில தான் மாற்றப்பட்டு இருக்கிறோம். இந்த ஆவியில என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரிந்து கொள்ளணும்னா நம்முடைய வேத வசனத்தை திறந்து பார்த்து அதை படிச்சு அதன் மூலம் தான் நம்முடைய ஆவியில நடந்திருக்கிற மாற்றங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆவியில இருக்கிற மாற்றம் நம்முடைய ஆத்மாவின் மூலமாக நம்முடைய சரீரத்துக்குள்ள நம் மூலமாக வெளியேறி செல்ல வேண்டும். இதுதான் ஒரு சரியான ஒரு புரிதல். இப்படி நம்ம போகும்போதுதான் ஆண்டவருடைய வல்லமை நம்ம ஆவியிலிருந்து ஆத்மா மூலமாக சரீரத்துக்கு பாய்ந்து வர முடியும். நாம் வெற்றியாய் வாழ முடியும்.